உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? அது உங்களுக்கு வெளியே இருக்கும் மனிதர்கள் அல்ல, உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் அந்த கடன் என்ற மாய பிசாசுதான். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் கடன் என்பது வெறும் பணப்பிரச்சனை என்று. இல்லை, அது உங்கள் ஆன்மாவை மெல்ல மெல்ல கொல்லும் ஒரு நஞ்சு. சாணக்கியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு கசப்பான உண்மையை பதிவு செய்திருக்கிறார். கடன் வாங்கி வாழ்பவன் தன் உயிரை மற்றவர்களின் கையில் அடமானம் வைத்துவிட்டு நடமாடும் பிணம் போன்றவன். இந்த வார்த்தைகளை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு பிணத்திற்கு தன்மானம் இருக்குமா? ஒரு பிணத்திற்கு சுயமரியாதை இருக்குமா? கடன் உங்களை அந்த நிலைக்குத்தான் தள்ளுகிறது. இன்று நீங்கள் நிம்மதியாக உறங்க முடியாமல் புரண்டு படுப்பதற்கு காரணம் உங்கள் தலையணைக்கு அடியில் இருக்கும் கடன்காரனின் மிரட்டல் சத்தம்தான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த போது பரவாயில்லை வைத்துக்கொள் என்று கை நீட்டிய அதே கைகள்தான் இன்று உங்கள் சட்டையை பிடித்து இழுக்கின்றன. அப்போது அவர்கள் கொடுத்தது பணம் அல்ல, உங்கள் கழுத்தை சுற்றிய தூக்கு கயிறு. இன்று உங்கள் வாசலில் வந்து ஒருவன் சத்தம் போடும்போது உங்கள் அக்கம் பக்கத்தினர் உங்களை ஒரு கேவலமான பொருளைப் போல பார்ப்பதை உங்களால் தாங்க முடிகிறதா? உங்கள் பிள்ளைகளின் முன்னால், உங்களை பெற்றவர்களின் முன்னால் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நிற்கும் அந்த ஒரு நிமிடம் இருக்கிறதே, அது 1000 மரணங்களுக்கு சமம். உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் சிரிப்பு சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கிறதா? இவன் அவ்வளவுதான், இவன் இனி எழவே மாட்டான் என்று அவர்கள் உங்களுக்கு முத்திரை குத்திவிட்டார்கள். உங்கள் இயலாமையை பார்த்து அவர்கள் கேலி பேசுகிறார்கள். நீங்கள் ஒரு காலத்தில் எவ்வளவோ பெரிய மனிதராக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த கடன் உங்களை ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகத்தை போல மாற்றியிருக்கிறது. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் வீழ்ச்சி அவன் பணத்தை இழக்கும் போது தொடங்குவதில்லை, அவன் தன் கௌரவத்தை விட்டு கொடுத்து கடன் வாங்கும் போது தொடங்குகிறது. நீங்கள் எப்போது ஒருவரிடம் கையேந்தி நின்றீர்களோ அப்போதே உங்கள் சிம்மாசனம் சரிந்து விட்டது. ஆனால் இதற்காக நீங்கள் அழுது கொண்டே இருக்கப் போகிறீர்களா? உங்கள் கண்ணீர் உங்கள் கடனை அடைக்குமா? நிச்சயமில்லை. உலகம் பலவீனமானவர்களின் கண்ணீருக்கு மதிப்பளிப்பதில்லை. இந்த உலகம் பலமானவர்களின் புன்னகைக்கு மட்டுமே அடிபணியும். உங்களை அழ வைத்த அதே சமூகம் உங்களை பார்த்து வியக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நரகத்திலிருந்து வெளியே வந்தே தீர வேண்டும். இதோ அந்த நரகத்தின் கதவுகளை உடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்கள் இழந்ததால் தான் இன்று அனாதையாக நிற்கிறீர்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் சீடன் ஒருபோதும் தோற்று போவதில்லை. உங்கள் கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மூளையில் ஒரு திட்டம் இருந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். நீங்கள் அவமானப்பட்டு விட்டீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். அந்த வலி உங்கள் ரத்தத்தில் ஊற்றெடுக்கட்டும். அந்த வலிதான் உங்களை சும்மா இருக்க விடாமல் உழைக்க தூண்டும் எரிபொருள். நீங்கள் எவ்வளவு ஆழமாக பாதாளத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக மேலே எழ முடியும். கடன்காரன் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறான் என்றால் அவன் உங்கள் பணத்தை தேடி வரவில்லை, உங்கள் பலவீனத்தை தேடி வருகிறான். நீங்கள் பயந்தால் அவன் ஆடுவான், நீங்கள் கலங்கினால் அவன் சிரிப்பான். ஆனால் நீங்கள் ஒரு சாணக்கியனாக மாறும்போது உங்கள் கண்கள் அவனுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். உன் பணத்தை திருப்பித் தருவேன், ஆனால் என் கௌரவத்தை உன்னால் ஒருபோதும் வாங்க முடியாது. இப்போது அந்த அவமானத்தை ஒரு ஆயுதமாக மாற்ற வேண்டிய நேரம். கடனில் இருக்கும் ஒரு மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவன் உணர்ச்சி வசப்படுவது. கடன்காரன் வந்து சத்தம் போடும்போது அழுவது அல்லது கோபப்பட்டு சண்டையிடுவது, இந்த இரண்டுமே உங்களை இன்னும் பலவீனப்படுத்தும். சாணக்கியர் கூறுகிறார், போர்க்களத்தில் உன் பலவீனம் எதிரிக்கு தெரிந்தால் உன் தோல்வி அங்கேயே உறுதி செய்யப்பட்டு விட்டது. உங்கள் முதல் வேலை உங்கள் உணர்ச்சிகளை கொல்லுங்கள். ஆம், இன்று முதல் நீங்கள் ஒரு மனிதன் அல்ல, நீங்கள் ஒரு இயந்திரம். சாணக்கியரின் நிதி யுத்தத்தில் முதல் விதி தகவல் மறைப்பு. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது, யாரெல்லாம் உங்களை நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்பதை உங்கள் நிழலுக்கு கூட தெரியப்படுத்த யாரிடமும் போய் உங்கள் சோக கதையை சொல்லாதீர்கள். நீங்கள் பரிதாபத்தை தேடினால் உலகம் உங்களுக்கு பிச்சையிடும். ஆனால் நீங்கள் அதிகாரத்தை தேடினால் மட்டுமே உலகம் உங்களுக்கு வழிவிடும். உங்களுக்கு கடன் இருக்கிறது என்று தெரிந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை இன்னும் மலிவாக பார்ப்பார்கள். உங்கள் உறவினர்கள் உங்களை விசேஷங்களுக்கு அழைக்க தயங்குவார்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் அழைப்பை தவிர்க்க தொடங்குவார்கள். இதுதான் உலகம். இங்கே உறவு என்பது பணத்தை சார்ந்ததுதான். அதனால் உங்கள் நிலைமையை வெளியே காட்டிக் கொள்ளாதீர்கள். சாணக்கியர் சொல்வது போல, ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தால் அது விஷமுள்ளது போலவே சீர வேண்டும். அதாவது நீங்கள் வறுமையில் இருந்தாலும் உங்கள் தோற்றத்திலும் பேச்சிலும் அந்த தன்னம்பிக்கை குறையக்கூடாது. அடுத்ததாக கௌரவ செலவுகளை கிழித்தெறியுங்கள். பல பேர் கடனில் மூழ்கிக் கொண்டிருக்கும் போதே மற்றவர்கள் தங்களை தப்பாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக புதிய துணி எடுப்பது, விசேஷங்களுக்கு மொய் செய்வது என்று வீண் பிடிவாதம் பிடிப்பார்கள். இது தற்கொலைக்கு சமம். சாணக்கியர் கூறுகிறார், தன் நிலையை உணராதவன் அழிவை நோக்கி தானே நடந்து செல்கிறான். இன்றே ஒரு சபதம் எடுங்கள். உங்கள் கௌரவம் உங்கள் சட்டை பையில் இல்லை, உங்கள் கடனை அடைப்பதில் தான் இருக்கிறது. உங்களை ஒரு சந்நியாசி என்று ஊர் சொன்னாலும் பரவாயில்லை, கஞ்சன் என்று கேலி செய்தாலும் பரவாயில்லை. உங்கள் ஆடம்பரங்கள் அனைத்தையும் ஒரு குப்பையை போல தூக்கி எறியுங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை கஞ்சி குடித்து வாழ்ந்தாலும் மிச்சப்படுத்தும் அந்த ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் விடுதலையை நோக்கி வைக்கும் ஒரு அடி. கடன்காரன் உங்கள் வாசலில் வந்து நிற்கும் போது அவனிடம் கெஞ்சாதீர்கள், தருகிறேன் என்று உறுதியாக சொல்லுங்கள். ஆனால் அந்த பணத்தை தருவதற்கு நீங்கள் பின்னணி
பின்னணியில் ஒரு சக்கரவியூகத்தை அமைக்க வேண்டும். உங்கள் நேரத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள். தூக்கத்தை மறந்து உழையுங்கள். உங்களை அழவைத்தவர்கள் உங்கள் வீழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தை ரகசியமாக பலப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு சாணக்கியன் ஒருபோதும் தோற்பதில்லை. அவன் ஒன்று வெல்வான் அல்லது வெற்றிக்காக பதுங்குவான். இப்போது நீங்கள் பதுங்க வேண்டிய நேரம். ஆனால் இந்த பதுங்கல் பயத்தினால் அல்ல, உங்கள் எதிரிகளின் கர்வத்தை உடைக்கும் ஒரு மாபெரும் தாக்குதலுக்காக. உணர்ச்சிகளை கொன்றுவிட்டீர்கள். இப்போது களத்தில் இறங்கி அந்த எதிரியை, கடனை அழிக்க வேண்டிய நேரம். சாணக்கியர் கூறுகிறார், எதிரியை பலவீனப்படுத்த வேண்டுமானால் முதலில் அவனது பலத்தை உணர்ந்து கொள். உங்கள் கடன் என்பது ஒரு ஒற்றை பாறை அல்ல, அது பல கற்களின் குவியல். அதை ஒரேடியாக தள்ள முடியாது, ஆனால் ஒவ்வொன்றாக உடைக்க முடியும். உங்கள் முதல் வேலை கடன் பட்டியலை தயார் செய்வது. உங்கள் ஒவ்வொரு கடனையும் ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். யாருக்கு தர வேண்டும், எவ்வளவு வட்டி, யார் உங்களை அதிகமாக மிரட்டுகிறான். இதில் சாணக்கியரின் பிரித்தாளும் தந்திரத்தை பயன்படுத்துங்கள். எந்த கடன் உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதோ, எவன் உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கிறானோ அவனை உங்கள் முதல் இலக்காக வையுங்கள். சாணக்கியர் போர்க்களத்தில் ஒரு விதியை பயன்படுத்துவார். மிகப்பெரிய எதிரியை தாக்கும் முன் அவனுக்கு பலமாக இருக்கும் சிறிய அரண்களை தகர்த்தேறி. இது உங்கள் கடனுக்கும் பொருந்தும். சில நேரங்களில் சின்ன சின்ன கடன்களை முதலில் அடைத்து முடிப்பது உங்கள் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். என்னால் ஒரு கடனை அடைக்க முடிந்தது என்றால் என்னால் எல்லாவற்றையும் அடைக்க முடியும் என்ற அந்த வெறிதான் உங்களுக்கு தேவை. அடுத்ததாக, வட்டி அரக்கனின் வேரை அருங்கள். நீங்கள் உழைக்கும் பணம் முழுவதும் வட்டியை கட்டவே சரியாக போகிறது என்றால் நீங்கள் ஒருபோதும் கடனில் இருந்து மீள முடியாது. சாணக்கியர் சொல்வார், மூலதனத்தை விட வட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவன் தன் வயலில் விளைந்த நெல்லை விட வைக்கோலுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் முட்டாள். உங்கள் அசலை குறைக்க வழி தேடுங்கள். முடிந்தால் அதிக வட்டி வாங்கும் கடனை அடைக்க குறைந்த வட்டியில் அல்லது வட்டி இல்லாத நண்பர்களிடம் உதவி கேட்டு அந்த பெரிய கடனை தீர்க்க முயலுங்கள். இது ஒரு கடனை மாற்றுவது அல்ல, இது உங்கள் கழுத்தை நெரிக்கும் கயிற்றின் இறுக்கத்தை குறைக்கும் தந்திரம். இந்த இடத்தில் சாணக்கியரின் பொருளாதார சுருக்கம் மிக முக்கியம். உங்கள் வருமானத்தில் 70% கடனுக்கு போகட்டும், 20% உங்கள் அடிப்படை தேவைக்கு இருக்கட்டும், மீதி 10% எதற்கும் தொட முடியாத ஒரு அவசர கால நிதியாக இருக்க வேண்டும். கடனில் இருக்கும் போது எதற்கு சேமிப்பு என்று நீங்கள் கேட்கலாம். சாணக்கியர் கூறுகிறார், ஆயுதம் இல்லாத போர் வீரன் எப்போது வேண்டுமானாலும் கொல்லப்படலாம். அந்த 10% சேமிப்பு தான் மீண்டும் நீங்கள் யாரிடமும் கையேந்தாமல் இருப்பதற்கான உங்கள் கவசம். உங்களை அழவைத்தவர்கள் உங்கள் வீழ்ச்சியை பார்த்து மது அருந்தி மகிழலாம், உங்கள் ஏழ்மையை கண்டு எள்ளி நகையாடலாம். ஆனால் நீங்கள் கண்ணீரை விற்று உங்கள் கடனை அடையுங்கள். உங்கள் கையில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு வீரனைப் போல வேலை செய்ய வேண்டும். ஒரு டீ குடிப்பது, ஒரு தேவையில்லாத பயணம் செய்வது என ஒவ்வொன்றையும் தவிர்க்கும் போது உங்கள் எதிரியின் முகத்தில் நீங்கள் ஒரு அறைய கொடுப்பதற்கு சமம். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு பெரிய காட்டையை அழிக்க ஒரு சிறு நெருப்பு பொறி போதும். அந்த நெருப்பு பொறிதான் உங்கள் உழைப்பு. இன்று முதல் உங்கள் உழைப்பு ஒரு கடமையை விட ஒரு வெறியாக மாறட்டும். வட்டி எனும் அரக்கனை சுக்குநூறாக உடைத்துவிட்டு ஒரு சுதந்திர மனிதனாக நீங்கள் நிமிர்ந்து நிற்கும் அந்த நொடிக்காக காத்திருங்கள். ஆட்டம் இப்போதான் சூடு பிடிக்குது. இதுவரை நீங்கள் வாங்கிய அடிகளை தாங்கிக் கொண்டீர்கள், கடனை அடைக்க திட்டமிட்டீர்கள். ஆனால் வெறும் சேமிப்பு மட்டும் உங்களை கோடீஸ்வரனாக்காது. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு குளம் எப்போதும் நீர் வெளியேறுவதால் மட்டும் வற்றுவதில்லை, புதிய நீர் உள்ளே வராததாலும் தான் வற்றுகிறது. உங்கள் வருமானம் ஒரு ஒற்றை நீரோடையாக இருந்தால் உங்கள் கடன் என்னும் வறட்சியை உங்களால் ஒருபோதும் போக்க முடியாது. உங்கள் முதல் வேலை வருமான பெருகம். ஒரு அரசன் தன் கோட்டையை ஒரு கதவை மட்டும் நம்பி அமைக்க மாட்டான். அதுபோல உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காதீர்கள். நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, உங்கள் நேரத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு செல்லுங்கள். சாணக்கியர் சொல்வார், சோம்பேறிக்கு செல்வம் இல்லை, அறிவற்றவனுக்கு நண்பர்கள் இல்லை. உங்கள் தூக்கத்தை 4 மணி நேரமாக குறைத்துக் கொள்ளுங்கள். மிச்சமிருக்கும் நேரத்தில் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு புதிய சிறு தொழிலை தொடங்குங்கள். நீங்கள் உழைக்கும் ஒவ்வொரு கூடுதல் மணி நேரமும் உங்கள் கடன் காரனின் அதிகாரத்தை உடைக்கும் ஒரு சமட்டி அடி. அடுத்ததாக, முதலீட்டு ரகசியம். உங்கள் கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து வரும்போதே ஒரு சிறு தொகையை உங்கள் எதிர்காலத்திற்காக பதுக்க தொடங்குங்கள். சாணக்கியரின் தந்திரப்படி விதைப்பவன் மட்டுமே அறுவடை செய்ய முடியும். வறுமையில் இருக்கும் போது முதலீடு செய்வதா என்று கேட்காதீர்கள். உங்கள் கடன் தீரும் நாளில் உங்களிடம் ஒரு முதலீடு இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் கடனாளியாக மாறுவீர்கள். அந்த நிலையை தவிர்க்க ஒரு சிறு தொகையை உங்கள் அறிவிலோ அல்லது ஒரு தொழிலிலோ முதலீடு செய்யுங்கள். உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கும் போதுதான் நீங்கள் உண்மையான சுதந்திரத்தை அடைவீர்கள். இங்கே சாணக்கியரின் மிக முக்கியமான ஒரு விதி இருக்கிறது. உன் வெற்றியின் வேகத்தை உன் எதிரிக்கு காட்டாதே. நீங்கள் இப்போது கூடுதலாக சம்பாதிக்க தொடங்கிவிட்டீர்கள். உங்கள் கடன் குறைய தொடங்கிவிட்டது. இந்த செய்தியை யாரிடமும் சொல்லாதீர்கள். குறிப்பாக உங்களை அவமானப்படுத்தியவர்களிடம் காட்டிக்கொள்ளவே செய்யாதீர்கள். நீங்கள் இன்னும் கஷ்டப்படுவதாகவே அவர்கள் நினைக்கட்டும். அவர்கள் உங்களை பார்த்து பரிதாபப்படும் போது நீங்கள் உள்ளுக்குள் ஒரு ராட்சதனை போல வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாள் உங்கள் வளர்ச்சி அவர்களுக்கு தெரிய வரும்போது
வரும்போது அவர்கள் அதை பார்த்து திகைக்க கூடாது. அவர்கள் நடுங்க வேண்டும். இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் எழுந்தான், இவன் எப்படி இவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கினான் என்று அவர்கள் புரியாமல் திகைக்க வேண்டும். அந்த திகைப்பு தான் உங்கள் உழைப்பிற்கு கிடைக்கும் வட்டி. உங்களை அழ வைத்தவர்கள் உங்கள் நிழலில் ஒதுங்க இடம் கேட்கும் நிலையை உருவாக்குவதுதான் ஒரு சாணக்கியனின் உண்மையான பதிலடி. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல நண்பர்களே, அது உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களின் மரியாதையை தீர்மானிக்கும் ஒரு கருவி. உங்கள் வருமானம் உயரும் போது உங்கள் சொல்லுக்கு மதிப்பு வரும். உங்கள் அதிகாரம் வளரும் போது உங்கள் எதிரியின் நாவுகள் தானாகவே அடங்கும். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் எத்தனை நாள் அந்த பழைய கதையை சொல்லிக் கொண்டிருக்க போகிறீர்கள்? எழுந்து நில்லுங்கள். உங்கள் வருமான போர் இப்போதே தொடங்கட்டும். நண்பர்களே, இப்பொழுது உங்கள் கடன்கள் குறைந்து விட்டது, வருமானம் வளரத் தொடங்கிவிட்டது. ஆனால் இங்கேதான் ஒரு சாணக்கியன் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், வெற்றி பெற்றவுடன் கூச்சலிடுபவன் கோமாளி, வெற்றியை அதிகாரமாக மாற்றுபவன் தான் அரசன். உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தியவன் நீங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதை கவனிப்பான். அவன் உங்கள் வளர்ச்சியை தடுக்க மீண்டும் சூழ்ச்சிகளை செய்வான். அங்கே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முழுமையான மௌனம். உங்களை ஒரு காலத்தில் ஏளனம் செய்தவன் முன்னால் நீங்கள் பளபளப்பான காரிலோ அல்லது விலையுயர்ந்த உடையிலோ சென்று நிற்க தேவையில்லை. உங்கள் செயல் அவன் காதுகளை செவிடாக்க வேண்டும். அவன் உங்களை பார்த்து இன்னும் கஷ்டப்படுகிறான் என்று நினைத்து கிண்டல் செய்யும். அதே நேரத்தில் அவன் கைவிட்டு போன ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையோ அல்லது அவன் ஆசைப்பட்ட ஒரு சொத்தையோ நீங்கள் ரகசியமாக வாங்கியிருக்க வேண்டும். சாணக்கியர் சொல்வார், எதிரியை அவமானப்படுத்துவதை விட அவனை உன் வளர்ச்சிக்கு கீழே அடிபணிய வைப்பதே சிறந்த வெற்றி. நீங்கள் அடைந்த இந்த முன்னேற்றத்தை யாரிடமும் விளக்கிச் சொல்லாதீர்கள். நான் கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் என்று யாரிடமும் கண்ணீர் மல்க பேசாதீர்கள். இந்த உலகம் உங்கள் போராட்டத்தை மதிக்காது, உங்கள் முடிவை மட்டும்தான் மதிக்கும். உங்களை ஒரு காலத்தில் அழ வைத்தவன் இன்று உங்கள் பெயரை சொன்னாலே ஒரு நடுக்கத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் அவன் முன்னால் நடக்கும்போது அவன் கண்கள் தானாகவே தரையை பார்க்க வேண்டும். அதுதான் நீங்கள் உங்கள் கடந்த கால அவமானங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. இங்கே சாணக்கியரின் நிழல் அதிகாரம் மிக முக்கியம். பணத்தை சம்பாதித்தவுடன் அதை ஊதாரித்தனமாக செலவழிக்காமல் அதை ஒரு அதிகார மையமாக மாற்றுங்கள். அதாவது உங்களை சுற்றி ஒரு நம்பிக்கையான வட்டத்தை உருவாக்குங்கள். உங்களை அவமதித்தவர்களுக்கு வேலை கொடுக்கும் நிலைக்கு அல்லது அவர்கள் தொழிலை தீர்மானிக்கும் நிலைக்கு நீங்கள் உயர வேண்டும். அவன் உங்கள் வாசலில் வந்து நின்ற காலம் போய் இப்போது நீங்கள் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுதும் அவனிடம் பழிவாங்கும் உணர்ச்சியை காட்டாதீர்கள். ஒரு சாணக்கியன் தன் எதிரியை பார்த்து புன்னகைப்பான். அந்த புன்னகையில் உன் காலம் முடிந்துவிட்டது என்ற செய்தி மறைந்திருக்கும். உங்களை ஆழ வைத்தவர்கள் உங்கள் வெற்றியை கண்டு பொறாமையில் எரியட்டும். ஆனால் நீங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தை இன்னும் பிரம்மாண்டமாக வளர்த்துக் கொண்டே இருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அல்ல, உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்காக. உங்களை ஒரு பிணம் என்று சொன்னவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து காட்டுவதுதான் உண்மையான கம்பேக். கடனிலிருந்து மீண்டு விட்டீர்கள், எதிரிக்கு மௌனமான பதிலடி கொடுத்து விட்டீர்கள். ஆனால் இதோடு உங்கள் ஆட்டம் முடிந்துவிடவில்லை. சாணக்கியர் எச்சரிக்கிறார், செல்வம் என்பது ஒரு சஞ்சலமான பெண் போன்றது. அவளை சரியாக கட்டி போட தெரியவில்லை என்றால் அவள் உங்களை விட்டு போக ஒரு நொடி போதும். பல பேர் கஷ்டப்பட்டு மேலே வருவார்கள், ஆனால் வந்த வேகத்திலேயே மீண்டும் பழைய நிலைக்கே போய்விடுவார்கள். அதற்கு பெயர் வெற்றியே கிடையாது. உங்கள் வெற்றி உங்கள் காலத்திற்கு பின்னாலும் நிலைத்து நிற்க வேண்டும். உங்கள் முதல் வேலை கவச முதலீடு. சாணக்கியரின் தந்திரப்படி உங்கள் செல்வத்தை 3 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். 1 உங்கள் தொழிலை பெருக்க, 2 உங்கள் அவசர தேவைகளுக்கு, 3 தர்மத்திற்கும் உங்கள் கௌரவத்திற்கும். இதில் ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள். உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தியவர்கள் நீங்கள் பணம் வந்தவுடன் உங்களை தேடி வருவார்கள். பழையதை மறந்துவிடு என்று உறவு கொண்டாடுவார்கள். அங்கேதான் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாணக்கியர் சொல்வார், சுடப்பட்ட மண்பாண்டம் எப்படி நீரை தக்க வைக்காதோ அதுபோல துரோகிகளிடம் வைத்த நம்பிக்கை உங்கள் செல்வத்தை அழித்துவிடும். அடுத்ததாக ஆடம்பர பொறி. நீங்கள் கடனில் இருந்து மீண்டதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் பெரிய வீடு கட்டுவதையும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதையும் பார்த்து பொறாமைப்படும். அந்த பொறாமையில் நீங்கள் மயங்கி விடாதீர்கள். உங்களை அழ வைத்தவர்களுக்கு உங்கள் வீட்டின் அளவு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அதிகாரத்தின் ஆழம் தெரிந்தால் போதும். உங்கள் பணத்தை சொத்துக்களாக மாற்றுங்கள், ஆடம்பர பொருட்களாக அல்ல. நிலம், தங்கம் அல்லது பல தலைமுறைக்கும் வருமானம் தரும் தொழில்கள், இவைதான் உங்கள் செல்வக்கோட்டை. இங்கே சாணக்கியரின் வாரிசு மேலாண்மை மிக முக்கியம். நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. அவர்களுக்கு பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு போகாதீர்கள். அந்த பணத்தை ஆளும் சாணக்கிய தந்திரத்தை கொடுத்துவிட்டு போங்கள். வறுமை என்பது ஒரு நோய் என்றால் கல்வி மற்றும் நிதி மேலாண்மைதான் அதற்கான மருந்து. உங்களை ஒரு காலத்தில் பிணம் என்று கேலி செய்தவர்களின் வாரிசுகள் உங்கள் வாரிசுகளிடம் வந்து வேலை கேட்கும் ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் நீங்கள் உங்கள் பரம்பரைக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி. செல்வம் என்பது ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது தேங்கி நின்று குட்டையாகிவிடக் கூடாது. உங்கள் செல்வம் பெருக பெருக உங்கள் புத்திசாலித்தனமும் விழிப்புணர்வும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும்.
நினைவில் கொள்ளுங்கள், கோட்டையை கட்டுவது எளிது, ஆனால் அதை பாதுகாப்பதுதான் சவால். உங்கள் கோட்டைக்குள் வறுமை நுழைய ஒரு சிறு ஓட்டை கூட இருக்கக்கூடாது. வறுமையில் தொடங்கி அவமானங்களை சந்தித்து கடனை எரித்து அதிகாரத்தின் உச்சத்திற்கு வந்துவிட்டீர்கள். இப்போது திரும்பி பாருங்கள். உங்களை ஒரு காலத்தில் அழவைத்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீங்கள் ஓடிய வேகத்தில் அவர்கள் வெகு தூரம் பின்னால் தள்ளப்பட்டு விட்டார்கள். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு உண்மையான அரசன் தன் எதிரிகளை அழிப்பதில்லை, மாறாக அவர்களை தன் வெற்றிக்கு சாட்சிகளாக மாற்றிவிடுகிறான். உங்கள் பயணத்தின் இந்த இறுதிப்படிதான் உங்களை ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து சகாப்தமாக மாற்றப் போகிறது. அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் பெருந்தன்மை. ஆம், ஆனால் இது பலவீனத்தினால் வரும் பெருந்தன்மை அல்ல, அதிகாரத்தினால் வரும் கருணை. உங்களை ஏளனம் செய்தவர்கள் இன்று வறுமையிலோ அல்லது கஷ்டத்திலோ இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆனால் அவர்கள் செய்த துரோகத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்யும் அந்த உதவிதான் அவர்களின் வாழ்நாள் முழுமைக்குமான மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நான் இவனை மிதித்தேன், ஆனால் இவன் இன்று என்னை வாழ வைக்கிறானே என்ற அந்த குற்ற உணர்ச்சியில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டும். சாணக்கியரின் இறுதி தந்திரம்: உன் பலத்தை உன் மௌனத்தால் நிலைநிறுத்து. இப்போது நீங்கள் எதையும் நிரூபிக்க தேவையில்லை. நீங்கள் பேசினால் அது சட்டமாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்தால் அது ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். செல்வம் என்பது ஒரு மனிதனை உயர்த்தும், ஆனால் அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் செய்யும் தர்மமும் நீதியும் தான் உங்களை ஒரு வரலாறாக மாற்றும். உங்கள் வெற்றியின் பலன் உங்களை சுற்றியிருக்கும் நல்லவர்களுக்கு பயன்படட்டும். உங்களைப் போலவே போராடிக் கொண்டிருக்கும் ஒரு ஏழைக்கு நீங்கள் ஏணியாக இருங்கள். நண்பர்களே, இதோ உங்கள் விடுதலை முழுமை அடைந்து விட்டது. நீங்கள் இனி ஒரு கடனாளி அல்ல, நீங்கள் ஒரு கட்டளையிடுபவர். உங்கள் கடந்த கால கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இன்று வைரங்களாக மாறி உங்கள் கிரீடத்தில் ஜொலிக்கின்றன. உங்களை ஒரு பிணம் என்று சொன்ன இந்த உலகம் இன்று உங்கள் பெயரை மரியாதையோடு உச்சரிக்கிறது. வாழ்க்கை ஒரு வட்டம் என்பார்கள், ஆனால் சாணக்கியனை பொறுத்தவரை வாழ்க்கை ஒரு ஏணி. நீங்கள் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். உச்சியை அடைந்த பிறகும் உங்கள் விழிப்புணர்வை மட்டும் இழந்து விடாதீர்கள். இனி ஒருபோதும் நீங்கள் தலைகுனியப் போவதில்லை. இனி ஒருபோதும் உங்கள் வாசலில் நின்று எவனும் சத்தம் போடப் போவதில்லை. நீங்கள் ஒரு சாணக்கியனாக மாறிவிட்டீர்கள். உங்கள் சாம்ராஜ்யம் நிலைத்து நிற்கட்டும், உங்கள் அதிகாரம் தொடரட்டும். வெற்றி நமதே. இனி நீங்கள் அழப்போவதில்லை, ஆளப்போகிறீர்கள். உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் நீங்கள் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கப் போகும் அந்த வெற்றி கொண்டாட்டத்திற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கட்டும். உங்களை சரியான திசையில் வழிநடத்தவும், உங்கள் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு தூக்கிச் செல்லவும் நம்முடைய வளர்ச்சி பாதை எப்போதும் உங்கள் கூடவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வளர்ச்சி பாதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி வைங்க. மீண்டும் ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வாழ்வில் ஒளி பெருகட்டும். நன்றி.